அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். Book your next holiday at Grand Royal Tours. ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் வழங்கும் MK சாம்பசிவம் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜன் நடிப்பில் அந்தரன் ஜூன் 26 முதல் திரையரங்குகளில். அதாவது அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் மாத்திரையை குழந்தைக்காக வச்சு அதுங்க திமுகவுக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற தாவேக அரசாங்கத்தை அன்செட்டில் பண்ணோம், டீஸ்டெபிளைஸ் பண்ணோம். இது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. ஏன்னா அவர் எம்எல்ஏவானதே மே மாதம்தான், மந்திரியானது மே எண்டில் தான். இப்போ 45-50 நாள் தான் ஆயிருக்கு. நம்ம முதல்வர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக ஒரு 3.5 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடி போதை நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விழிப்புணர்வு யாத்திரையை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போதே ஒரு காணொலிலாம் போட்டார், ரீல்ஸ்லாம் போட்டாரா இல்லையா? போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம். இப்போ போதை அதிகமானதால் தானே நீங்களே முதல்வரே ரீல்ஸ் போட வேண்டியதாக போச்சு. ஸோ எல்லா மாவட்டங்களையும் நடந்திருக்கு. இளைஞர்கள் அணி நின்று கோஷம் போடுறாங்க, கைது செய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை ஏன் டிஎம்கே பீரியடில் பண்ணலை? அவங்க எல்லாமே டபுள் ஸ்டாண்டர்டில் தான் இருப்பாங்க. இப்போ செந்தில் பாலாஜி லஞ்ச வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கிறார் கைதியா, அப்போ அவரை பதவியிலேருந்து நீக்கி இருக்கணுமா? ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலில் அவர் ஒரு கைதியாக இருக்கார் செந்தில் பாலாஜி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தியாகி செந்தில் பாலாஜின்றார் முதல்வர். சேகர் பாபு, பிரியா, அப்புறம் தமிழன் பிரசன்னா, இவங்கெல்லாம் தான் மாணவர்களா? அதாவது தாவேக ஆட்சி அமையக்கூடாது என்றும் முதல்வராவதை விஜய் ஆகக்கூடாது தடுக்கணும்னு கடுமையாக முயற்சி பண்ணாங்க, போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. பாஜகவின் என்டிஏல இருக்கிற தமிழ்நாட்டின் கன்வீனர் அதிமுக பொதுச் செயலாளர், அவரை முதல்வர் ஆக்கிட்டு இவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு காதர் மொய்தீன் சார்கிட்ட பேசியிருக்கார் ஸ்டாலின். 10 எம்எல்ஏக்களை அவங்க கான்டாக்ட் பண்ணி யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க, என்ன அதிருப்தி, மந்திரி பதவி கிடைக்காதது, அதனால தான் அவருக்கு ஒரு பயம் காட்டுறதுக்கு தான் 13 ரெய்டு நடந்தது. இப்போ அதுலேயே இப்போ பலமாக சிக்கியிருக்காருங்க அவர். வணக்கம் ஐயா. வணக்கம். ஸோ நிறைய நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் எல்லா இடங்களிலும் இப்போ 2-3 நாட்களாக பரபரப்பாக ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க சார். அமைச்சர் சரத், அதாவது அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் மாத்திரையை குழந்தைக்காக வச்சு, அது ஐபிஎல் நடந்த இடத்துல இதை பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு பெரிய அளவில் போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு அமைச்சர். இவர் பதவியில் இருக்கக்கூடாது, ஒரு அமைச்சரே இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் நிறைய சைடு இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்கான போராட்டங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுங்க திமுகவுக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற தாவேக அரசாங்கத்தை அன்செட்டில் பண்ணோம், டீஸ்டெபிளைஸ் பண்ணோம். அதனால தான் இந்த மாதிரி நான் இஷ்யூஸு, இது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. ஏன்னா அவர் எம்எல்ஏவானதே மே மாதம்தான், மந்திரியானது மே எண்டில் தான். இப்போ 45-50 நாள் தான் ஆயிருக்கு. இவங்க சொல்கிற அந்த சம்பவம் அவர் தான் ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காரு. 2.5 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஐபிஎல் மேட்ச்சில் அவர் கலந்துக்கிட்ட போது நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ மாத்திரையை நசுக்கி தான் போட்டு சாப்பிட்டதாக கூட இல்லை. ஆமாம் ஆமாம். அதாவதுங்க தார்மீக அடிப்படையில் அவர் ராஜினாமா பண்ணோம். ஏன்னா அதை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம முதல்வர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக ஒரு 3.5 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடி போதை நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விழிப்புணர்வு யாத்திரையை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி, உங்கள் அமைச்சரே போதையால், உங்கள் அமைச்சரே போதை மருந்து சாப்பிட்டாருன்னு, இது என்ன வகையான சிந்தனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு முயற்சியை மாநில அரசு சார்பாக முதல்வர் எடுக்கிறாரு. அந்த முயற்சியை அது ஒரு நல்ல முயற்சி, ஏதோ கட்சி பார்ட்டிசான் அதெல்லாம் ரொம்ப தேவை. ஏன்னா இன்னைக்கு போதைப் பொருள் புழக்கம் பரவல் என்பது ஹைஸ்கூல் வரைக்கும் வந்துடுச்சுங்க. இது இன்னைக்கு நேற்று வந்துடலைங்க, இது ஏதோ ஸ்டாலின் ஆட்சியில் வந்ததுன்னு இல்லை. அதுக்கு முன்னால் இருந்த ஒரு 10-15 வருஷமாக அன்செக்குடாக இந்த போதைப் பொருட்களுடைய ஸ்ப்ரெட்டு விட்டுட்டதால்
இது வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய குற்றங்களுக்கு, குறிப்பாக இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு காரணமே இந்த போதைப்பொருள் நடமாட்டம், அதை கன்சியூம் பண்ணுறது தான். இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயம்பேட்டில் ஒரு டான்ஸ் பாரில் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் கேர்ள், அவங்க வந்து ஏதோ ஒரு லோக்கல் பிரச்சனை, டான்ஸ் ஆட மறுத்தாங்களா என்னன்னு தெரியாது. அவங்க வெளியேறி வீட்டுக்கு போகும்போது, டூ வீலரில் போகும்போது பின்னால் வந்து காரில் இடித்து, ஆமாம் சார், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிராத ஒன்று. ஆக்சிடெண்ட்டில் சாகிறது வேற, ஒரு ஆளை உயிராக சாகடிக்கிற அளவுக்கு மிருகமாக மாறுறாங்க மனுஷர்னா அதுக்கு இந்த ட்ரக்ஸ் தான் போதை தான் காரணம் முழுக்க. அப்போ இந்த போதை பொருள் வந்து புழக்கம் தமிழ்நாட்டில் மிக அதிகமாகிடுச்சு. இப்போ இல்லை, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போதே ஒரு காணொலிலாம் போட்டார், ரீல்ஸ்லாம் போட்டாரா இல்லையா, போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம். இப்போ போதை அதிகமானதால் தானே நீங்களே முதல்வரே ரீல்ஸ் போட வேண்டியதாக போச்சு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டணும்னு வந்திருக்கிற முதல்வர் விஜய் காவல்துறையை கொஞ்சம் நல்லா இது பண்ணுறாரு. அதே போல் வந்து விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தணும். மாணவர்கள் இளைஞர்கள் தான் அதை பயன்படுத்துகிறாங்கன்றதால அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ட்ரக்ஸுக்கு எதிரான்னு சொல்லி அந்த மாரத்தானை இது பண்ணுறாரு. அந்த விழிப்புணர்வு இயக்கத்தை ஃபெயிலியர் ஆக்கணும், அதை வந்து கொச்சைப்படுத்தணுன்றதுக்காக அந்த தேதியில் கரெக்டாக. சார், இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு, இதே விஷயம் டிஎம்கே ஆட்சி பண்ணும்போது நிறையா பேர் வந்து போதையாக இருக்கும்போதே கையும் களவுமாக மாட்டியிருக்கிறாங்க. ஸோ ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போதே வந்துட்டு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, உள்ளே இருந்தே நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணதாகவும் நிறைய விஷயங்கள் வந்தது. ஸோ போதை அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஒரு மாத்திரையை நுணுக்குனதை இவ்வளோ பெருசாக்குறாங்க. அதுக்கான மாணவர்கள் அணி போராட்டம் ஸோ எல்லா மாவட்டங்களையும் நடந்திருக்கு. இளைஞர்கள் அணி நின்று கோஷம் போடுறாங்க, கைது செய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை ஏன் டிஎம்கே பீரியடில் பண்ணலை? இல்லை, அவங்க வந்து எப்போவுமே வந்து ரெட்டத்தாப்பால்னு அவங்க எல்லாமே டபுள் ஸ்டாண்டர்டில் தான் இருப்பாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்து லஞ்ச வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கிறார் கைதியா, அப்போ அவரை பதவியிலேருந்து நீக்கி இருக்கணுமா? இன்றைக்கி ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படலை. கண்டிப்பாக அவர் சாப்பிட்டதாகவோ அல்லது அவர் மாத்திரை தான் குழந்தைக்கு நறுக்குனன்றாரு, இது ஒரு சாதாரணமாக நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் இதுக்காக அவர் பதவி விலகணும்னு இருக்கு. அதுவும் அது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சராக இருக்கும்போது பண்ணலையே. அதை தான் நான் சொல்கிறேன். இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் ட்ரக்ஸ் சாப்பிட்றவர் அப்படின்ற மாதிரி கோத்துன்னு வராங்க. அதை போதைப் பொருள் சாப்பிட்றவர் அமைச்சராக இருக்கிறாருன்னு கதை எழுதுகிறாங்க. ஓகே, நான் என்ன சொன்னேன்னா எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை, அவரையே பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஒரு ஆள் வந்து லஞ்சம் வாங்கினார்னு கேஸ் வந்து கோர்ட் அவரை வந்து கைது பண்ண சொல்லி கைது பண்ணி ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலில் அவர் ஒரு கைதியாக இருக்கார் செந்தில் பாலாஜி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தியாகி செந்தில் பாலாஜின்றார் முதல்வர். அடுத்தது மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோவா அவரை வச்சிருக்காங்க. கண்டிப்பா நான் ஒரு விஷயத்துக்கு இதற்கெல்லாம் ஏன் போராட்டம் நடத்தவில்லை? இதையெல்லாம் யாரும் எடுத்து சொல்லி கேட்கவே இல்லை. என்ன அவங்க எப்படிங்க நடத்துவாங்க? எதிர்கட்சி நடத்தி இருக்கணும். எதிர்கட்சி தானே இதெல்லாம் பண்ணணும். அவங்க ஆளுங்கட்சி அவங்க ஆளை எதிர்த்து நடத்துவாங்களா? அப்படியெல்லாம் மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவரை, சிறையில் இருக்கிற கைதியை அமைச்சராக தொடர வைத்தவர்களுக்கு குற்றமே நிரூபிக்காத ஒரு புகார் சொல்கிறாங்க, அதை வெரிஃபிகேஷன் இல்லை, அவர் போதையை சாப்பிட்டார்ன்றது நிரூபிக்கப்படல. அவர் சொல்கிற காலமும் அவர் அமைச்சராக ஆகிறதுக்கெல்லாம் 2.5 வருஷத்துக்கு முன்னால் இவ்வளவு வீக்னஸ் இருந்தாலும் அவரை உடனே இது பண்ணணும், பதவி விலகணும்னு சொல்கிறாங்களே, இது எந்த வகையில் நியாயமான ஒரு விஷயமா இருக்கும்? மக்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்களா? சரி, இப்போ அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, மாணவர் அணி. யாரெல்லாம் மாணவர்? மா சுப்பிரமணியம், சேகர் பாபு, பிரியா, அப்புறம் தமிழன் பிரசன்னா, இவங்கெல்லாம் தான் மாணவர்களா? இன்றைக்கி டிஎம்கே வந்துங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்குங்க, தடுமாறுதுங்க. அதன் தலைவர் இல்லை, அவன் தலைவர் பேசுகிறாரு வானகரத்தில் 2 நாளைக்கு முன்னால், ஸ்டாலின் அவர்கள் இது போல் 3 மாதம் தாங்குமா இந்த வண்டின்னு தெரியாது, அதனால் 6 மாதத்துக்குள்ளே கூட தேர்தல் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம், தயாராக இருங்கள்னா, அநேகமாக சித்த பிரமை படித்தவன்,
மனம் சரியில்லாதவன் தான் இந்த மாதிரிலாம் பேசுவோம். இல்ல அவங்க தாவேகா ஆட்சி நிலைக்காது, உடைஞ்சிரும் அப்படிங்கறத ஒரு நம்பிக்கையோட பேசுறாங்களா? இல்ல நம்பிக்கை இல்ல, 6 மாசம் 3 மாசம் அப்படி இல்ல அதை நிலைச்சிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. இது நிலைக்காது இல்லை. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தேன் நான், திருமாவளவன் பேசுகிறார், 5 ஆண்டுகள் முழுமையாக இடதுசாரிகளும் நாங்களும் இந்த ஆட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம், மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதனால் இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்துரும் வீழ்ந்துரும் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, இனிமேல் எந்த தேர்தல் வந்தாலும் திமுக அதிமுக இப்போ அம்பலப்பட்டு போயிட்டாங்க. எப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அப்போ 2 நாளாக சண்டை போட்டதுக்கெல்லாம் இதெல்லாமே போகஸ், மக்களை ஏமாத்தி இருக்காங்க. இல்ல இத்தனை வருஷ காலமுமே ஒரு விஷயம் இருந்தது சார், அதிமுக வேற திமுக வேற அப்படின்னு ஒன்னு நீ ஜெயிக்கணும், ஒன்னு இல்லைன்னா நான் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ மக்கள் மத்தியில் இவங்க 2 பேருக்குள்ளேயும் குளறுபடி இருக்கு, 2 பேரும் பகையாளி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசி வச்சுதான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் இல்லை, இன்னைக்கு காதர் மொய்தீன் IUML தேசிய தலைவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் இன்பர்சனாக சொல்கிறார். மற்றவங்கெல்லாம் நான்லாம் வந்து அரசியல் விமர்சன முறையில் 1 மாதமாக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன், பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ப்ரெசண்ட் அந்த இடத்துல இருந்தவர் ஸ்டாலின் கிட்ட நானே கேட்டேன், ஸ்டாலின் என்கிட்ட சொன்னார். இதில் வேற இதை விட வேறு என்ன வேணும்? அதனால் அதாவது தாவேகா ஆட்சி அமையக்கூடாது என்றும் முதல்வராவதை விஜய் ஆகக்கூடாது தடுக்கணும்னு கடுமையாக முயற்சி பண்ணாங்க, போத் ADMK அண்ட் DMK வந்து எந்த அளவுக்கு பயந்துட்டாங்கன்னா, பாஜகவின் NDAல இருக்கிற தமிழ்நாட்டின் கன்வீனர் அதிமுக பொதுச் செயலாளர் அவரை முதல்வர் ஆக்கிட்டு இவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு காதர் மொய்தீன் சார்கிட்ட பேசியிருக்கார் ஸ்டாலின். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒன்றுமே விளங்கலையே சார், இது எப்படி சார் இது சரியாக இருக்க முடியும் அப்படின்றதுக்கு. இல்லை அப்படி இப்படின்னு மழுப்பி ஃபர்தராக பேசாமல் அவர் அனுப்பிச்சிட்டு மறுநாள் கூப்பிட்ருக்காங்க, வாங்கன்ட்டு. மறுநாள் என்ன சொல்ல, இல்லை நான் யோசித்தேன், திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிடலான் இருக்கார் ஸ்டாலின், 1 நாள் இடைவெளியில். அப்போவும் அவர் கேட்டிருக்கார் காதர் மொய்தீன், சார் அவர் எம்எல்ஏவே இல்லையே சார், அவங்களுக்கு 2 எம்எல்ஏ தானே சார் இருக்காங்க. இல்லை பரவாயில்ல, அவர் 6 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏவை ஆக்கிடலாம். அப்போ எந்த அளவுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அஃப்ரைடாக இருந்திருக்காங்க. யாரை வேணாலும் கொண்டு வரலாம், ஆனால் சிஎம்மாக விஜய் அவர்கள் வந்து விடக்கூடாது, தாவேகாவோ விஜயோ ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அதிமுக ஆட்சி வந்தால் நமக்கு பாதுகாப்பு, நம்ம ஆட்சிக்கு வந்தால் அதிமுக பாதுகாப்புன்னா இவ்வளோ நாளாக நம்மளெல்லாம் ஏமாற்றி மோசடி பண்ணியிருக்காங்க, நீயா நான் விளையாடி இருக்காங்க. ஆனால் இப்போ அம்பலமாகி போச்சுங்க. இந்த 2 பேரும் வேற இல்லை, ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் தான் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒவ்வொரு தலைவரும் பேசுகிறாங்க. ஆனால் பேஷண்முகம் CPM கட்சியின் மாநில செயலாளரும் IUML கட்சியினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீனும் 2 பேரும் அப்படி உடைச்சி பேசிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் அப்படியே மழுப்பல் தான், இல்லை அப்படி இப்படி இல்லை பேசுனாங்க, அது இது வந்து அப்படி இப்படின்னு தான் போனாங்களே தவிர உண்மையை சொல்ல. இந்த 2 தலைவர்களும் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேருடைய சுயரூபத்தை அம்பலப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாவே இருக்காங்களே சார், அரசியல்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், இவங்க என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெளிவாக. அதாவது பதவிக்கு வந்து விஜய் வந்துடக்கூடாதுன்னு இவ்வளோ முனைப்பு பண்ணி தடுத்தவங்க நினைச்சவங்க இப்போ அவர் பதவிக்கு வந்து நல்லாட்சியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவங்களுக்கு இன்னும் பயமாயிடுச்சு. ரெய்டு வருது, மினிஸ்டர்லாம் கைது பண்ணுறது, கவர்னர் சாங்ஷனுக்கு எழுதுகிறாங்க. நேரு 1 வருஷமாக FIR போடாமல் வச்சாங்க, இவங்க வந்த உடனே FIR போட்டாங்க. எனி டைம் ED வந்து அவர் அரெஸ்ட் பண்ணலாம். ஆமாம், அதனால் இந்த ஆட்சி லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கிற பாதையில் போகிறத மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா CBSE ஸ்கூல்லாம் ஒரே நாள் 1000 ஸ்கூலுக்கு ரினிவல், அப்புறம் வந்து உங்களுக்கு NOC ராஜ்மோகன் அமைச்சர் கொடுத்துட்டாரு. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, என்னங்க எங்ககிட்டலாம் 400 கோடி வாங்கினாங்க, இப்போ இந்த PT அரசகுமாரன் ஒரு ஆளை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் ஊழல் பண்ணி லட்சம் கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சிருக்காங்க. இந்த கொள்ளைகள்லாம் வெளியே வந்ததுன்னா ஜென்மத்துக்கு நம்ம அரசியலுக்கு தலை தூக்க முடியாது அப்படின்ற அச்சத்தின் காரணமாக தான் இதை அன்செட்டில் பண்ணணும், டீஸ்டெபிளைஸ் பண்ணணும். இந்த ஆட்சியை வந்து ஒரு நிலையற்றதாக மாற்றணுன்றதுக்காக எந்த அளவுக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்கன்னா,
ஒரு 10 தாவேகா எம்எல்ஏ கிட்ட வேலுவின் ஆட்கள், ஏவா வேலுவின் ஆட்கள் தலா 20 கோடி ரூபாய் தரோம், நீங்கள் ரிசைன் பண்ணிடுங்க, என்ன சொல்லி ரிசைன் பண்ணணும் பேசியிருக்காங்கன்னா யாரு தாவேகா எம்எல்ஏக்கள். எம்எல்ஏக்கள் இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றவர்கள்லாம் இவர் ஆதரிக்கிறாங்கல்ல, இப்போ உங்ககிட்ட இருந்தே நாங்கள் 10 உருவுனா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஏவா வேலு அனுப்பிச்சு 10 எம்எல்ஏக்களை அவங்க கான்டாக்ட் பண்ணி யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க, என்ன அதிருப்தி, மந்திரி பதவி கிடைக்காத, அது மொத்தமே 35 தானேங்க மந்திரி இருக்கு, இப்படியெல்லாம் பண்றதுக்கு சாத்தியம் இருக்கா சார்? பேசினாங்க அவங்க வந்து சம்பந்தப்பட்டவங்க உடனே கட்சி தலைமைக்கு சொல்லிட்டாங்க. சரி, அது இல்லாம இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, கண்டிப்பா அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஏவா வேலு டீம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி. அதனால தான் அவருக்கு ஒரு பயம் காட்டுறதுக்கு தான் 13 ரெய்டு நடந்தது. இப்போ அதுலேயே இப்போ பலமாக சிக்கியிருக்காருங்க அவர். கரூர்லலாம் கேஷ் குடவுனே வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. தமிழ்நாடு பூரா வந்த பணங்களை எண்ணி பண்டல் போடுறதுக்கு ஒரு குடவுன் இருந்திருக்கு. கடன் கொடுத்துருக்காங்க பேங்க் மாதிரி 10 கவுண்டர் வச்சு கரூரில். இதெல்லாம் வெளியே வந்திருக்கு இப்போ இந்த ரெய்டில். இன்னும் இப்போ அதெல்லாம் தோணுனா என்ன ஆகும்னு தெரியாது. எனக்கு என்னென்னா ஒவ்வொரு அமைச்சரும் லட்சம் கோடிக்கு மேலே கொள்ளை அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சார். நேருவா இருக்கலாம், செந்தில் பாலாஜியா இருக்கலாம், ஏவா வேலு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இவங்ககிட்டலாம் 60 தொகுதி 40 தொகுதி செலவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் விட்டு. லிக்விட் கேஷ், நான் சொல்கிறது சொத்து சேர்த்ததில்லை, லிக்விட் கேஷே இவங்க கையில் அட் எ டைம் 50 கோடினா எடுப்பாங்க, 100 கோடினா எடுப்பாங்க. ஏன்னா இது மாதிரி தான் கரூரில் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், கேஷ் என்றதுக்கே மிஷின்ஸு அன்றாட வசூல் வரும். இது மாதிரி சென்னை உள்பட தமிழகத்தின் பல இடங்களில் கேஷ் கொடவுன்ஸ் இருக்குதான், கரன்சி கொடவுன்ஸ். அப்போ இந்த ஆட்சி வந்து எவ்வளவு மக்களை சுரண்டி இருக்குது, கொள்ளை அடிச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். 1947லேருந்து 2021 வரையில் 5.5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்காங்க வந்த எல்லா முதல்வர்களும் ஆட்சி மொத்தம் இன் டோட்டல் நான் சொல்கிறேன். ஆனால் 21லேருந்து 26ல் இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் வந்து 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. அப்போ இன்றைக்கி எப்படி 10.5 லட்சம் கோடி 11 லட்சம், இப்போ மொத்தம் சேர்த்தா 13.5 லட்சம் கோடிங்க கடன் எப்படி வந்ததுன்னா இவங்க ஊழல் பண்ணுறதுக்காகவே கடன் வாங்கியிருக்காங்க. வெள்ளை அறிக்கையில் வந்துருச்சு சார் எல்லாமே. அதான் இபி வெள்ளை அறிக்கை வந்து எலக்ட்ரிசிட்டியில், அதே போல் நிதிநிறை வெள்ளை அறிக்கையில் கொடுத்தாங்க. அப்போது இவங்க வந்து ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் ஒரு 1,28,000 8 கோடி தமிழர்கள் தலையிலையும் கடனை வச்சுட்டு இவங்க ஆளாளுக்கு லட்சம் கோடி அமைக்கின்னு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே வெளியாவங்க மக்கள் இவங்களை நாயப்பையை துரத்துற மாதிரி வீதிகளில் துரத்த போகிறாங்க. அப்போ இந்த ஆட்சியை ஒழிச்சிடணும். அது தங்கள் மேல் கை வைக்கிறதுக்குள்ள தங்கள் ஊழல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து தண்டனை அது இது விசாரணை போடுறதுக்கு முன்னால் எதையாவது ஒன்று சொல்லி இந்த ஆட்சியை டீஸ்டெபிளைஸ் பண்ணும். இந்த குரூட் அட்டம்ப்டை தான் இப்போ திமுக பண்ணுறாங்க. பட்டு எஸ்டர்டே அந்த ஸ்டூடெண்ட் விங் பண்ணதெல்லாம் ரொம்ப அபத்தம், ஃபெயிலியர் பார்த்தேன் நான். சேகர் பாபு போன்ற முதியோர் கல்வி திட்டத்தில் இருக்க வேண்டியவர் இவங்கெல்லாம் வந்து மறியல் பண்ணுறாங்க. திமுக பண்ண வேண்டியது தானே. ஏன் திமுக ஆஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி எதிர்கட்சி பண்ணல? ஏன் உதயநிதி வந்து எங்கேயும் அதுக்காக நின்று பண்ணல? ஏன்னா அவர் மேலே விசாரணை இருக்குது. அவருடைய ரெட் ஜெயிண்ட் வந்து எப்படி இவ்வளோ பெரிய படங்கள்லாம் எடுத்தது, என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம்? ஏன் இப்போ வந்து வாரம் 5 படம் ரிலீஸ் பண்ண ரெட் ஜெயிண்ட்டு இப்போ 50 நாளாக ஒரு படமும் ரிலீஸ் ஆகலையே? ஏன் சொல்லுங்கள். ஸோ ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கருப்பு பணத்தை கள்ள பணத்தெல்லாம் வெளுப்பாக்குற வேலையை அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஆட்சி மாறினதால் காட்சிகள் மாறிடுச்சு. ஸோ அவங்களால இப்போ எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியல. அவங்கக்கிட்ட இந்த தியேட்டர் ஓனர்லாம் அடிமைகளாக்கி வச்சுருந்தாங்கல்ல. தமிழ்நாடு பூரா ஒரு 5000 தியேட்டர் இருக்குமா, பல ஆயிரம் இருக்கலாம். அந்த தியேட்டருங்கெல்லாம் இவங்க கண்ணசைவில் தான் நடக்கும். ஒரு படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகணும், எத்தனை ஷோ ரிலீஸ் ஆகணும், எல்லாமே. ஒரு படத்தயாரிப்பாளர் கண்ணீர் விட்டு சொல்லியிருந்தார். அவர் புது படம் ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருந்து 2 தியேட்டர் கொடுத்தாங்களாம் சென்னையில். ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு சரி பரவாயில்லன்னு பார்த்தா 2 தியேட்டர்லேயும் ராத்திரி 10:30 மணி ஷோவாம். யோசிச்சு பாருங்கள், 10:30 மணி ஷோக்கு ஒரு புது படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி வந்து அது வசூல் காட்டும்? ஸோ அதனால் ரொம்ப பெரிய சர்வாதிகாரம். அது பள்ளி கல்வித்துறையாக இருக்கலாம்,
அப்புறம் பத்திரப்பதிவு துறையாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி, டாஸ்மாக், பிடபிள்யூடி சொல்லவே வேணாம். ஒரு அணையை கட்டினாங்க, அணையா பாலம் தான் நினைக்கிறேன், திருவண்ணாமலையில் ஏவாவேலு மாவட்டத்தில் 16 கோடி ரூபாய்னாங்க. அது 6 மாதத்தில் மழையிலே அடிச்சின்னு போயிடுச்சு. இதுவரையில் அந்த பாலத்தை கட்டினவன் மேலே எந்த ஆக்ஷன் இல்லை, எஃப்ஐஆர் போடல. 16 கோடி ரூபாய்ங்க. ஏன்னா 8 கோடி ரூபாய் யார் பாக்கெட்டுக்கு போயிருக்கும், பார்ட்டி ஃபண்டுக்கு போயிருக்கும். அவன் 4 கோடி அந்த எடுத்துக்கிட்டு வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னோன்னா தான் சார் எல்லாருமே எழுந்து வெளியே போயிட்டாங்க சட்டமன்றத்துல. இல்லை அந்த அதில் வார்த்தைக்கு சிரிப்பு அப்படி ஒரு இல்லை அதில் என்ன சிரிப்புன்னா, இவர் பக்கத்தில் பின்னால் இருந்த அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கான அமைச்சர் விக்னேஷ் நினைக்கிறேன், மதுவிலக்கு இது, அவரை கேட்குறாரு, என்னப்பா அது என்ன சொன்ன அப்படின்னு. பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்லன்னாருங்க. உடனே எழுந்தாங்க, எந்த பார்ட்டி எந்த ஃபண்டு நாங்கள் இல்லை அவர் சொல்லியிருக்கணும், இல்லை பிரிட்டிஷ் காலத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நடந்தது, இப்போ இவர் அடுத்தது வந்திருக்காரு, இவருக்கு முன்னால் இருந்த ஆட்சி இதை பற்றி தானுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் அவர் நாகரிகமாக பேசுகிறாரு. எந்த பார்ட்டின்னு சொல்லுங்கன்னா வேறு எந்த பார்ட்டி, டீ பார்ட்டியா சொல்கிறாரு. டிஎம்கே பார்ட்டி தானே முன்னால் ஆட்சி இருந்தது. ஸோ அதனால் அவங்க ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. சட்டமன்றத்தில் கூட பாருங்கள், அவர் ரொம்ப நாகரிகமாக ஒரு நையாண்டி நக்கல் ரெண்டுக்கு நடுவில் அவர் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன்னு அந்த குட்டி கதை மூலம் அவர் அரசியல் பண்ணார். நான் இல்லைன்னு, அவர் அரசியலை எங்கப்பா உங்கள் அப்பாவை காணோம் இங்கே தான் இருப்பார்னு சொன்னாங்களேன்னு கொளத்தூரில் ஸ்டாலின் எம்எல்ஏவாக கூட ஆக முடியாத விஷயத்த நையாண்டி பண்ணார், பொலிட்டிக்கல் சட்டையர். ஆனால் இதை இவங்க வெளியே போயிட்டு அப்போ அவங்க இல்லை கூட இல்லை. இப்போ அவர் உட்காந்துட்டு இருந்தால் கூட உதயநிதி அப்பா கூட என்ன சொல்லிட்டாரு, ஏன் எதிர்க்க உங்கள் அப்பா கிண்டல் பண்ணிட்டார். அவங்க யாருமே இல்லை, எம்டியாக இருக்குது, டிஎம்கே பெஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் வெளியே போயிட்டு உதயநிதி இந்த பொலிட்டிக்கல் விமர்சனத்துக்கு பர்சனலாக பேசுகிறாரு. அதை எவனும் கண்டிக்க மாட்டேன்றான். சட்டசபை மரபு போயிடுச்சுங்க, மாண்பு போயிடுச்சு, அதான் கண்ணியம் போயிடுச்சு. இப்படியெல்லாம் பேசலாமாண்ணா? ஏப்பா இதே சட்டசபையில் ஜெயலலிதா சேலையை பிடிச்சி உருவினாங்களப்பா. அந்த கேள்வி கேட்கலாம். இந்த சட்டசபையில தானே சார் சேலையை பிடிச்சி இழுத்து தலையெல்லாம் பிடிச்சி அடிச்சு புஸ்தகத்தை தூக்கி அடிச்சு செங்கோட்டையன் தான் அப்போ ஷீல்டு பண்ணி காப்பாத்தினாரு. இல்லைன்னா முடிச்சே இருப்பானுங்க கண்டிப்பா. அப்போ அதனால தானே அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் ஆச்சு. அதனால் இவங்க என்னவோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எதுவும் தெரியாத மாதிரியும் ரொம்ப மோசமாலாம் நடந்துருக்குது சட்டமன்றத்தில். அவர் ரொம்ப நைஸாக ஜென்டிலாக ஒரு குத்துனார். அதுக்கு முதல் நாள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசினார, குதிரை வியாபாரம் சோபா மாடல் ஆட்சின்னு ஆதாரம்லாம் வச்சுக்கிட்டு தான் கொடுத்துட்டு தான் பேசினாரா. இவர் பார்ட்டி பண்ண ஆதாரம் கொடுங்கன்னா உட்காந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு இவரை எதிர்கொள்ள முடியலைங்க. இவர் ரொம்ப ஜூனியர் தான், இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் அரசியலில். இவங்க 75 வருஷ கட்சி, ஆலமரம் கொய்யா மரம். ஆனாலும் இவர்கிட்ட நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது, மக்களுக்காக பாடு பண்ணோன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் இவரை பார்க்கவே முடியல, இப்படியே குனிஞ்சிக்கினே தான் இருப்பாங்க. இவர் முகத்தை பார்க்க முடியல உதயநிதியால். உதயநிதி ஆக்சுவலி இஸ் எ மிஸ்ஃபிட் அண்ட் அன்ஃபிட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுங்க. அதான் என்னுடைய ஆழமான கருத்து. ஏன்னா 2 வாட்டி தான் நான் பார்த்தேன். ஒன்று நம்பிக்கைக்கு ஒரு வாக்கு எடுக்கும்போது இப்படி பக்கமாக படித்து நேருக்கிட்ட கொடுத்துட்டே இருந்தார், ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி படிச்சுட்டு. சரி ஓட்டு போட போகிறாங்க பொழுது அதை எதிர்த்துன்னு பார்த்தா ஓடி போயிட்டாரு, வெளியே போயிட்டாங்க. அண்ணா டிஎம்கே அதர்வைஸ் பாருங்கள், அண்ணா டிஎம்கே 47 எம்எல்ஏ 2 குரூப் ஆகிட்டான். ஒருத்தர் பக்கம் 25, இவர் பக்கம் இபிஎஸ் பக்கம் 22 தான். ஆனால் அவர் உட்காந்துட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஓட்டு போட்டாரை எதிர்த்து. அதானங்க அரசியல். கண்டிப்பாக சார். அப்போ அரசியல் பண்ண தெரியல உனக்கு, சும்மா டைலாக் அடிச்சுட்டு ஓடி போயிட்ட. அது ஒரு இன்சிடெண்ட். 2வது, இப்போ அந்த கவர்னர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்க இதுலேயும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினார். அவரை யாரும் குறுக்கீடு பண்ணல. சோபா மாடல் அரசுனாரு, அப்புறம் குதிரை வியாபாரம்னாரு, யாரும் ஒன்றுமே தலையிடவே இல்லை. அவர் உரிமை பேசுகிறாரு. அப்போ அடுத்தவன் பதில் சொல்லும்போது அதே மாதிரி மூடிட்டு உட்காந்து கேட்கணும்ல. எழுந்து ஒரே அமக்கலாம் எல்லாரும். சபாநாயகர் எந்த அளவுக்கு அவுட் ஆஃப் தி வே போனார்னா, நார்மலாக ஒரு முதலமைச்சர் பதிலுரை கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் யாரும் அதில் பேச அனுமதிக்கவே கூடாது. ஆனால் ஜேசிடி பிரபாகரன் எவ்வளோ நல்லவர்னா, நடுநிலையாளர்னா,
உட்காருங்க மிஸ்டர் உதயநிதி, நான் வந்து உங்களுக்கு இவர் பேசி முடித்தவொன்னு வாய்ப்பு தரேன், நீங்கள் விளக்கம் என்ன வேணுமோ கேள்வி கேளுங்கன்றாரு. தேர் எண்ட்ஸ் த மேட்டரு. ஆனால் உடனே வாக் அவுட் பண்ணி போகிறாங்க. ஏன்னா இவங்க எதை வச்சு எதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க? வெளியே ஓடிடணும். நார்மலாக இந்த மாதிரி வெளிநடப்பு எதிர்கட்சி எப்போ பண்ணந்தீங்களா? சபாநாயகர் எங்கள் கருத்தை சொல்ல அனுமதிக்கவில்லை, எங்களை பேச விடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போவாங்க. இங்கே கதையே தலைகீழாக இருக்குது. அவர் உட்கார ராஜா, உட்காந்து பேசு, கேள்வி கேளு, விளக்கம் கேளுன்றாரு. நாங்கள் வெளியே போயிடணும். வெளியே போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து பொலிட்டிக்கலாக விமர்சனம் பண்ணாருங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? இங்கே செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு மனைவி கணவனை தேடிட்டு இருக்கிற கதை எனக்கு தெரியுன்றார். பியூர்லி பர்சனல் லைஃபு. கண்டிப்பாக சார். ஆமாம், இது வந்து அவருடைய சிறுபிள்ளைத்தனம், இம்மெச்சூரிட்டியை தான் காட்டுது. அதாவது அதில் கதையில் கூட உண்மை இல்லை பாருங்க. இது அவர் ஒரு கதையாக சொன்னால் கூட அவங்க அப்பா வந்து ஸ்டாலின் இங்கே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் 2வது முறையாக. அவர் முதலமைச்சர் ஆகலாது மட்டும் இல்லை, எம்எல்ஏவை கூட ஆக முடியல அப்படின்றத நறுக்குன்னு அவர் ஒரு சின்ன கதை சொல்லி முடித்தார். அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லை. அதுக்கு அரசியல் ரீதியாக பதிலடி கொடுக்கறதுனால வெளியே ஓடி போயிட்டு பொண்டாட்டி கதை அந்த கதைலாம் எடுக்கிறாங்க. அதில் கூட பாருங்கள், ஒரு ஃபேக்ட் இல்லை. அங்கே வந்து மனைவி கணவனை தேடலை, மனைவி கணவனை அவுத்து விடுங்கன்னு தான் டைவர்ஸ் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கா. எப்படி தேடுறாங்கன்றாங்க. அப்போ ஃபேக்சுவலி எரர். இது பர்சனல் மட்டும் இல்லை, அந்த கதையே வந்து தவறான கதையை சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து விஜயை இழிவுபடுத்தணும், அவமானப்படுத்தணும். அவர் ஒரு சினிமா இப்போ நேற்று பேசுகிறாரு, அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் டான்ஸ் தான் ஆடுவார்னு நினைக்கிறோம். இன்னும் டான்ஸ் தான் ஆடலை. அடுத்த சட்டம் ஒரு முதலமைச்சர் இப்படிலாம் பேசலாமா? சார், இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எல்லா இடங்களையும் பேசப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு டிஎம்கே இந்த இடைத்தேர்தலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இடைத்தேர்தலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா இடங்கள்லயுமே பயந்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னவோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ஆடு நனையிறதுன்னு ஓனாய் அழுவுது. அதிமுகவில் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணா அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அதிமுக, இபிஎஸ்ங்க. உதயநிதி ஏன் கண்ணீர் குடம் குடமா வடிக்கிறாங்க? எதிர்கட்சியில சார், என்னதான் இருந்தாலும் முன்னாடி எதிர்கட்சியில அப்படி இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னா 2 பேரும் இப்ப இருக்கிற தொகையே 10வது இருக்குது. இதுல இன்னும் 7-8 பேர் கம்மியாச்சுன்னா எந்த காலத்திலையும் சேர்ந்தா கூட ஆட்சி அமைக்க முடியாது. அந்த கவலை தான் அவங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. சிஎம் விஜய் அவர்கள் நன்றி தெரிவிக்கும் விதமா கூட்டணி கட்சிகள் கூட்டம் நடக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? அதுல ஏதாவது புதிய கூட்டணி உருவாவதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம்மா, புதிய கூட்டணி உருவாக போகுது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்கள் கட்சி தாவேகா தனித்து களம் கண்டது. எம்ஜிஆர் கூட 1977 ஃபார்வர்ட் பிளாக் மார்க்சிஸ்ட் பார்ட்டியோட அது கூட்டணி வச்சு தான் 33% வாங்கினார். ஆனால் இவர் விஜய் தனித்து நின்று 35% வாக்குகளை பெற்று எம்ஜிஆர் சாதனையை முறியடிச்சிருக்காரு. ஆனாலும் அவர் மற்ற கட்சிகள் ஆதரவு கோரி அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்துட்டார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. அப்போ அவர் அதிகார பரவல் செஞ்சுருக்காரு. 8 தலித்துகளை அமைச்சர்களாக்கி ஒரு தலித்தை 9வது சபாநாயகர் உதவி சபாநாயகர். ஸோ ஒரு சமூக நீதிக்கான சர்க்காரை அமைச்சிருக்காரு. அப்போ இந்த கூட்டணியை ஒரு ஃபார்முலேஷன் கொண்டு வரணும் இல்லையா? அமைச்சரவையில் இப்போ கூட்டணி இருக்குது. அப்போ இது ஒரு அரசியல் கூட்டணியாக மாற்ற வேண்டிய கடமை இருக்குது. அதுக்கு தான் நாளைக்கு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் அநேகமாக எல்லாரையும் இது பண்ணி இப்போ திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தது இல்லையா? இந்தியா கூட்டணி தான் இந்தியா பூரா. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அவங்க தனியாக வந்து செக்குலர் ப்ரொக்ரெசிவ் அலையன்ஸ், எஸ்பிஏன்னு சொல்லுவாங்க. அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அது மாதிரி இங்கேயும் நிச்சயமா ஏதாவது ஒரு வெற்றி கூட்டணி பேர் வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த வெற்றின்ற வார்த்தை கண்டிப்பா வரும். ஆனா வெற்றிங்கிற வார்த்தை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஆகி வந்த வார்த்தை. வெற்றி கழகம், வெற்றி பயணம், வெற்றி சேனல் வரப்போகுது. அது மாதிரி வெற்றின்றது அந்த பேர்ல இருக்கும்னு நான் யூகிக்கிறேன். கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் மாதிரி ஒரு பேர் வரும். ஆமா, வெற்றி கூட்டணி, மக்கள் வெற்றி கூட்டணி, ஏதோ ஒன்று வரும். அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் கூட்டம். மதிமுக இப்ப சேரப்போகுது. அதுல ஏற்கனவே முஸ்லீம் லீக் இருக்காங்க,
விசிகா அநேகமாக அதில் நாளைக்கு போகிறாங்க, 5 பேர் போகிறோன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஃபார்மலாக திமுக கூட்டணி இருந்து அவங்க வெளியேறிட்டாங்கன்றது அது ப்ரூஃப் ஆகிடும். கம்யூனிஸ்டுகளையும் கூப்பிட்ருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய மகத்தான ஒரு முற்போக்கான கூட்டணியாக மாறப்போகுது. பாஜக எதிர்ப்பையும் திமுக அதிமுக எதிர்ப்பையும் கொண்ட ஒரு ஆளும் கட்சியின் கூட்டணியாக இது வரும்போது வரக்கூடிய இடைத்தேர்தல்கள் இன்னும் 7க்கு வந்திருக்கு, 7 இருக்காது, அது இன்னும் 10-12க்கு போவோங்க. அது இல்லாமல் நம்ம பஞ்சாயத்து தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் 8 மாதத்தில் வரப்போகுது. அதுக்கப்புறம் 2029ல் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. அப்போ இதெல்லாம் சந்திப்பதற்காக ஒரு பலமான வலுவான கூட்டணியை அவங்க உருவாக்க போகிறாங்க. அதுக்காக தான் நாளைக்கு கூட்டம். சீமான் அவர்கள் அம்பா சமுத்திரத்தோட பொது வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க? ஆமாம், நானும் பார்த்தேன். அஃபிஷியலாக யாரும் சொல்லலைன்னாலும் அதுக்கான முயற்சிகள் முஸ்தீபுகள் திமுக எடுத்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியும் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரும் கொஞ்சம் சமூக ஊடகத்தெல்லாம் போடுறாரு. என்ன போடுறாருன்னா டேமேஜிங்காக இருக்குது. இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை அப்படின்னா இபிஎஸும் பிரயோஜனம் இல்லை, உதயநிதியும் பிரயோஜனம் இல்லை. சீமான் போன்றவர்கள் போனாதான் எஃபெக்டிவாக குரல் கொடுக்க முடியுன்றாரு. அப்போ அவங்க நார்மலாக நாம் தமிழர் கட்சி வெற்றி தோல்வியை பற்றி கவலையே பட மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லா தொகுதியிலையும் நாமினேஷன் போட்டுருவாங்க. அதுபோல் நிச்சயமாக எத்தனை தொகுதியில் தேர்தல் வருதோ, இப்போதைக்கு 7, அநேகமாக அது 10-12 வரைக்கும் போகலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி போச்சுன்னா எல்லா தொகுதியிலையும் அவங்க போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக என்ன பண்ணோன்னா இந்த தேர்தல்களில் அதிமுகவோட இப்போவே சேர்ந்தா இன்னும் ஏற்கனவே அம்பலமாகி கிடக்குது. அதனால் பொது வேட்பாளர்கள்னு சொல்லிட்டு அவங்களும் ஆதரிக்கிறாங்க, நாங்களும் ஆதரிக்கிறோம். கூட்டணி இல்லை, எங்களுக்குள்ள கூட்டணி இல்லை. புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். என் மகள் கனிமொழியின் தாய் அப்படின்னு சொன்னார். ராஜாத்தி அம்மா உங்களுக்கு யாருன்னு கேட்டாங்க கோர்ட்டில், பாலிகாமி கேஸில் ஒரு வாட்டி. அப்போ ரொம்ப கிளவராக கருணாநிதி என்ன சொன்னார்னா, என் மகள் கனிமொழியின் தாய், என் 2வது பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு பதில் அது மாதிரி தான் இவங்க இதிலெல்லாம் கில்லாடிங்க. நாங்கள் கூட்டணி இல்லைங்க, நாங்கள் சீமானை ஆதரிக்கிறோம், அதுபோல் அதிமுக ஆதரிக்குது, அது அவங்க கட்சி முடிவு, இது எங்கள் கட்சி முடிவுவாங்க. எல்லாம் பேசி வச்சுட்டு தான் செய்வாங்க. ஸோ அதனால் சீமானுக்கு இதில் எந்த பயனும் இருக்க போகிறதில்ல. எப்படின்னீங்கன்னா இப்போ அம்பா சமுத்திரத்தை ஏன் அவர் சூஸ் பண்ணுறாரு? அது கேட்கலான்னு நினச்சேன் சார். எதுக்கு அந்த இடத்துல? நாடார்கள் ஜாஸ்தி. ஓகே, நாடார்கள் ஜாஸ்தி. சீமான் நாடார். ஏன்னா இவர் பெரியாரே மண்ணுன்னு சொல்லுவார், சாதிகள் சமயங்கள் அற்ற சமூகம்னுவார், எல்லாம் சொல்லிவிட்டு ஜாதிக்காரன் எங்கே அதிகமாக இருக்கானோ அங்கே போனால் ஜாதி ஓட்டாவது கிடைக்காதா? அவர் என்ன மறந்துடுறாருன்னா மற்றவங்களும் அதே ஜாதிக்காரனை தான் நிறுத்துவாங்க. ஆமாம் ஆமாம், புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாடு அரசியலில் ஆல் செட் அண்ட் டன்னு எந்தெந்த தொகுதியில் யார் யார் ஜாதியோ அதை பார்த்து தான். இப்போ மயிலாப்பூரில் ஐயரை தான் நிறுத்துவாங்க, மாம்பழத்தில் டி நகரில் ஐயரை தான் நிறுத்துவாங்க. இந்த வாட்டி பரவாயில்ல, புசியானது நிறுத்தி ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனாலங்க அவங்க நோக்கமே தப்பாக இருக்குது. ஏன் திருச்சி கிழக்கில் நில்லுங்களா? ஏன் ஒய் யூ ப்ரிஃபர் அம்பா சமுத்திரம்? சீமான் அவர்களுடைய பார்வை ஜாதியின் மேலே விழுந்திருக்கு. இல்லை திமுகவின் நோக்கம் ஜாதி ஓட்டை வாங்குறதா இருக்கலாம், அதான் அவங்களுடைய டாக்டிஸ் எப்போவுமே. ஆனால் சமூக நீதி பற்றி வாய்க்கிழியே பேசுவாங்க. பெரம்பலூரில் எம்பியாக இருந்த ராஜாவை அது தனித்தொகுதியாக இருக்க வரைக்கும் விட்டாங்க. அது ஜென்ரல் கான்ஸ்டுவன்சி பொது தொகுதியானவொன்னா இனி இங்கே வேணா போப்பா நீலகிரிக்குன்னு நாடு கடத்துனாங்க. அப்படியாப்பட்ட சமூக நீதி காவலர்கள் தான் திமுகவினர். ஸோ அம்பா சமுத்திரத்தில் அவர் நிற்கிறாரு. அதுக்கு காரணம் இதுதான் நான் யூகிக்கிறேன். இதெல்லாம் உண்மைன்னு நான் சொல்ல முடியாது. வரக்கூடிய தகவல்களை வச்சு அம்பா சமுத்திரத்தை ஏன் குறி வைக்கிறார் சீமான்? இப்போ சீமான் அதிர்ஷ்டம் இல்லாத ஆளுங்க. இப்போ ஒரு மாநில கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது, அது அதனுடைய மாநில தலைவராக இருக்கிறவர் வின்னராக இருக்கலாம், இல்லைன்னா ரன்னராக இருக்கலாம். இப்போ பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட சாத்தூரில் தோத்துட்டார். ஆனால் 2வதாக வந்தார்ல, அவர் வெற்றி பெற்றவருக்கு அடுத்த இடத்துக்கு வந்தார்ல. ஸ்டாலின் கூட தான் கொளத்தூரில் தோத்துட்டார், 2வதாக தானே வந்தார். இவர் 4வதாக வந்திருக்கிறாருங்க. தொடர்ந்து இதுதான் டெபாசிட் போயிருக்கு. எங்கடான்னா காரைக்குடியில் சொந்த மாவட்டத்தில்
இந்த உள்ளூரில் விலை போகாத சரக்குன்னுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி சொந்த ஊர்லேயே சொந்த மக்களாலேயே நிராகரிக்கப்பட்டவர். எப்படி நிராகரிக்கப்பட்டவர்னா டெபாசிட் கூட இல்லாத பண்ணிக்கிறாங்க இந்த 2026 தேர்தலில். இதுக்கு முன்னாலேயும் பல தொகுதியில் நின்று இருக்காரு, அப்போவும் தோற்று இருக்காரு. இப்போ மக்கள் ஆதரவு சீமானுக்கு இல்லவே இல்லை, அறவே இல்லை. இவர் அம்பாசமுத்திரத்தில் போய் நின்னாலும் சரி, ஆறுமுக நேரில் போய் நின்னாலும் சரி, இவரை எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாலும் நிச்சயமாக ஜெயிக்க போகிறதில்ல. ரெண்டாவது, அவருடைய இது போயிடும். என்ன போயிடும்னா, 16 வருஷமாக ஒரு கதை வச்சுருக்கார் இல்லையா, எப்படி இவங்க 50 வருஷமாக அதிமுக எதிர் சக்திகள்னு ஒரு கதை விட்டாங்க, இன்றைக்கி அது அம்பலம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இவர் அம்பலம் ஆகிடுவார். திராவிடமா தமிழ் தேசியமா நாங்கள் தனித்து தான் இருப்போம், இந்த திராவிட கட்சிகள்லாம் திருட்டு பசங்கள்லாம் சொன்னார்ல, இப்போ 2 பேர் ஆதரவு வாங்கி இவர் எம்எல்ஏ ஆகி என்ன பண்ண போகிறாரு, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடுன்ற மாதிரி ஆகிடும். இவருடைய தமிழ் தேசியம் சுக்குநூறு ஆகிடும். அதனால் அவர் அதை ஒத்துக்குவாரா செய்வாரா, இதெல்லாம் நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு முயற்சி நடக்குதுன்றது உண்மை. திமுகவும் அந்த முயற்சி எடுக்குது, நாம் தமிழரும் அந்த முயற்சி எடுக்கிறாங்க. அண்ணா திமுக ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இடைத்தேர்தல்களை விஜய் அவர்கள் கட்சியை தோக்கடிக்கணும்னா நம்ம தனியாக நின்னோம்னா போனி ஆகாது, அப்போ நம்ம ஓட்டெல்லாம் ஒன்றா சேர்க்கலாம், அதுக்கு ஏதாவது ஒரு பொது கேண்டிடேட் பொது வேட்பாளர்னு ஏதாவது பம்மாத்து பண்ணலான்னு நினைக்கிறாங்க. பட் தமிழக மக்கள் வாக்காளர்கள், அதாவது தமிழக வாக்காளர்கள் ரொம்ப புத்திசாலிகள். அவங்க அசம்பிளிக்கு யாருக்கு ஓட்டு போடணும், பார்லிமெண்ட்டுக்கு யார் ஓட்டு போடணும், கார்பரேஷன் எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் முடிச்சிருக்கோம். நிறையா விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். Book your next holiday at Grand Royal Tours. ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் வழங்கும் MK சாம்பசிவம் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜின் நடிப்பில் அந்தரன் ஜூன் 26 முதல் திரையரங்குகளில்.